நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும்னா கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ உங்ககிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு. அவர் காட் சொன்னாரா, உன்னுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு நபருக்கு கொடுத்துரு, உன் அக்கௌண்ட்டை காலி பண்ணு அப்படின்னு சொன்னாராம். இவர் சொன்னாரா, ஆண்டவரே அப்படி பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக நிறைய நேரம் ஜெபிக்கிறேன்னு சொன்னாராம். அவரு நான் சொல்லவே இல்லையா, உடனே அவர் அதே மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாராம். கர்த்தர் சொன்னாரா, நான் உன்னை உன் அக்கௌண்ட்டை காலி பண்ண சொன்னேன், உன் சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொடு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் சரி ஆண்டவரே, ஆனா நான் என் ஒய்ஃப்ட கேட்டு செய்யறேன், என் ஒய்ஃப் ஓகே சொன்னா நீங்க சொன்னீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட கேட்டாங்களா. ஒய்ஃப் உடனே கர்த்தர் சொல்லிட்டாரா, கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்களாம். அப்போ அவர் மனசுல வலியோட அவர் கொடுத்தாராம். அவர் ஒரு காரியத்தை, இப்போ நமக்கு ஒண்ணு புரியணும். இதே மாதிரிதான் சவுலுக்கும் ஒன்று நடக்கிறது. அவனுக்கு முன்னாடி அவன் சொல்றான், நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் பலி செலுத்துறேன் ஆண்டவரே, ஆனா உங்க கீழ்ப்படிய மாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குது. கர்த்தர் உங்களை புறப்பட்டு போக சொன்னார் போங்க, ஜெபிக்க சொன்னா ஜெபிங்க, அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்யுங்க. நீங்க அவர் சொல்றத மாத்திரம் செய்யுங்க. ஒண்ணு பாருங்களேன், நீங்க ஏதேன் நம்ம காணா ஒரு கல்யாணத்தை எல்லாருக்கும் தெரியும். அங்க பாத்தீங்கன்னா மரியாள் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும், வேற எதுவுமே வேணாம். ஹோலி ஸ்பிரிட் உங்ககிட்ட, ஜீசஸ் உங்ககிட்ட, பிதா உங்ககிட்ட என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை புதிதான ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்குள்ள உங்களையும் அவர் நம்ம என்னையும் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். நமக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணு, obeying Christ. obeying Christ. கர்த்தர் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த இருதயத்தை கொடுக்கணும். தன்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இருதயம், தன்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இருதயத்தை கொடுக்கணும். வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? லூக்கா 6:46 எப்படி எழுதப்பட்டிருக்கு, நீ ஆண்டவரே ஆண்டவரே நல்லா ஜெபிக்கிறப்பா, ஆனா நீ நான் சொல்றதை செய்ய மாட்டேங்கியே. நான் இன்னொன்னு சொல்றேன், இதனால குற்ற உணர்வுக்கு நீங்க போக வேண்டாம். இன்னொன்னு கர்த்தர் பார்க்கிறார். நான் இது யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்றதை செய்யாம இருக்கிற ஒரு கூட்டத்துல சொல்றாருங்க. நம்ம செய்யணும்னு விரும்பி தேவ சமூகத்துல அழுறீங்கல்ல, அதை கர்த்தர் பார்க்கிறாரு. கட்டாயம் அதான் கர்த்தர் ஏன் தெரியுமா உங்களை அள வைக்கிறாரு, உங்களை மாத்த போறாருன்னு அர்த்தம். எல்லாரையும் அள வைக்க மாட்டாருங்க. எல்லாரையும் நான் திருந்துங்க ஆண்டவரே கெஞ்ச வைக்க மாட்டாருங்க. இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் உமக்கு பிரியமா நடக்கணும், இன்னும் ஊழியம் செய்யணும், எல்லாரையும் இப்படி ஜெபிக்க வைக்க மாட்டாரு. இன்னும் வல்லமையை தாங்க, நான் தேசத்துல உமக்காக எழுந்து பிரகாசிக்கணும், எல்லாரையும் இப்படி ஜெபிக்க வைக்க மாட்டாரு. உங்களை ஜெபிக்க வைக்கிறாரா? உங்களை பயன்படுத்த சித்தமா இருக்கிறார், உங்களை மாற்ற சித்தமா இருக்கிறார், உங்களை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்த அவர் சித்தமா இருக்கிறாருன்னு நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அதனால